வணக்கம் நண்பர்களே. தேர்தல் சிறப்பு நேரலை தொடர்கிறது. எஜமானர்கள் அத்தனை பேருமாக சேர்ந்து தங்களுக்கான பணியாளர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கான இந்த தேர்தல் திருவிழாவில் ஜனநாயக திருவிழாவினுடைய முதல் தொடக்கமாக தமிழ்நாடு உள்ளிட்ட 102 தொகுதிகளில் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த தேர்தல் வாக்கு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் 1 மணி அளவில் எவ்வளவு வாக்கு சதவீதம் என்பதையெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். 11 மணி வரைக்கும் இருக்கக்கூடியதில் 24.37% தமிழ்நாட்டினுடைய வாக்கு சதவீதமாக இருக்கிறது. அதே நேரத்தில் வேறு சில மாநிலங்களிலும், குறிப்பாக மகாராஷ்டிராவில், அதேபோல் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கேயெல்லாம் சற்றே கூடுதலான வாக்கு சதவீதம் பதிவாக இருக்கிறத பார்க்க முடியுது. மேற்கு வங்கத்தில் 33.56, இது 11 மணி நிலவரம். அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் 25.2% அப்படின்னு எல்லாமே தமிழ்நாட்டினுடைய வாக்கு சதவீதத்தை விட சற்றே கூடுதலான வாக்கு சதவீதமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அஸ்ஸாம் 27.22%, அங்கே 5 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நடக்கிறது. மத்திய பிரதேசத்தில் 30.46%, அங்கே 6 இடங்களுக்கான வாக்கு சதவீதம் இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் தமிழ்நாட்டினுடைய வாக்கு சதவீதம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? கடந்த 2014, 19 உள்ளிட்ட தேர்தல்களோடு ஒப்பிடும்போது இன்றைய தேர்தல் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும், இந்த வாக்கு சதவீதம் சொல்லக்கூடிய அரசியல் செய்தி என்ன, யாருக்கான வெற்றி இருக்கிறது, இங்கே ஏதாவது அலை இருக்கிறதா, அப்படி எந்த அலையும் இல்லாத சூழலில் யாருக்கான வெற்றியாக இருக்கும், இது ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு வாக்கா அல்லது ஆட்சி நீடிப்பதற்கான வாக்கு சதவீதமா, என்ன விதமாக இதை புரிந்து கொள்வது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் இருக்கின்றன. அதே போல மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டை கடந்து தமிழ்நாடு புதுவையை தாண்டி மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய 102 இடங்களுக்கான தேர்தல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 102 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி இரண்டுக்குமான வாய்ப்புகள் என்னவாக இருக்கின்றன? கடந்த தேர்தலில் எவ்வளவு, இப்போது எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது? உத்தரப்பிரதேசத்தில் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் 8 தொகுதிகளில் இன்றைக்கு வாக்குப்பதிவு நடக்கிறது. இந்த 8 தொகுதிகளிலும் என்ன விதமான தொகுதிகளாக இருக்கின்றன, யார் யாருக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கிறது, அங்கே ஏதாவது ஒரு மாற்றம் வர வாய்ப்பு இருக்கிறதா உள்ளிட்ட அம்சங்களையும் கூட அலசிருக்கின்றோம். இந்த அமர்வில் நம்மோடு 4 விருந்தினர்கள் இணைகிறார்கள். களத்திலிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர்களும் தொடர்ச்சியான நிகழ்வுகளை பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம். காலையிலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் இந்தியா முழுக்க ஒட்டுமொத்தமாக நடந்து கொண்டிருக்கிற அத்தனை காட்சிகளையும் முறையாக வழங்கி கொண்டிருக்கிறோம். அதே போல வாக்கு சதவீதம் உள்ளிட்ட அம்சங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அரங்கத்தில் நம்மோடு பேராசிரியர் கிராட்சன் சேவியர், மூத்த பத்திரிகையாளர்கள் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம், அதே போல திரு கோலாகல சீனிவாஸ், திரு கார்த்திகேயன், அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேசலாம். இப்போது இருக்கக்கூடிய வாக்கு சதவீதங்கள் உள்ளிட்ட அம்சங்களையும் பார்த்தோம். நான் முதல் சுற்றா ஒரு சில விஷயங்களை பேசிட்டு நம்ம வாக்கு சதவீதங்களுக்கிறதுக்கும் போகலாம். அதுபோல் இந்த அமர்வில் நம்மோடு சிறப்பு செய்தியாளர் காயத்ரியும் இணைய இருக்கிறார். அவர் எங்களுடைய டேட்டா பேங்க்லேருந்து, டேட்டா சென்டர்லேருந்து மேஜிக் வாலில் நிறைய டேட்டா, கடந்த தேர்தல்கள், இப்போது இருக்கக்கூடிய தேர்தல்கள், என்ன விதமான தொகுதிகள் யாருக்கெல்லாம் இருக்கின்றன என்பது உள்ளிட்ட அம்சங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அவரோடும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம 2 மணி நேரத்தில் பல்வேறு அம்சங்களை அலச இருக்கின்றோம். அதில் கோலாகல சீனிவாஸ், நான் உங்கள்கிட்ட தொடங்குறேன். தமிழ்நாட்டுடைய இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இப்போ வரைக்கும் நமக்கு 11 மணி அளவுக்கு வந்திருக்கு. 1 மணி அளவிலான வாக்கு சதவீதம் இன்னும் ஒரு 10-15 நிமிடங்களில் வந்துட முடியும். இதுவரைக்குமான வாக்கு பதிவு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? 4 மணி நேரத்துக்கான பதிவு ஆவரேஜாக 6% போராயிருக்கு. பட் இப்படி தான் சஸ்டெயின் ஆகும், இப்படி தான் போகும் அப்படின்னா 11 மணி நேர வாக்குப்பதிவில் 66லேருந்து 70%க்குள்ளே போகலாம். ஆனால் இது வரைக்கும் இதுக்கு முந்தின தேர்தலாகட்டும், அதுக்கு முந்தின தேர்தலாகட்டும், அப்புறம் 2021 சட்டப்பேரவை தேர்தலாகட்டும், எல்லாத்தையும் 72-73% போலாயிருக்கு. அப்படிங்கிறப்போ இது 70%ல் நின்னா கூட குறைவான வாக்குப்பதிவு அப்படின்னு தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிறப்போ ஏன் இந்த மந்தம், எதனால ஒரு இல்லாட்டி வாக்காளர்கள்ட்ட உற்சாகம்? 2 ஆண்டுகளுடைய ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் மட்டும் சொல்லிட்டா அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். 2014 73.74% வாக்குகள் பதிவாயிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். 2019 72.44%. இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சமும் இருக்குது, அதையும் நம்ம விவாதிக்கலாம். 2014 ஒட்டுமொத்த ஆவரேஜ் 73.74 அப்படின்னா ரிசர்வ் தொகுதிகளுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 75.90 இருக்குது. அதே போல் 2019 72.44 ஸ்டேட் ஆவரேஜ், ரிசர்வ் தொகுதிகளில் 75.08. எல்லா தேர்தல்கள்லையும் இந்த ரிசர்வ் தொகுதிகளுடைய வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது கூடுதலாக இருக்குது. குறிப்பாக எப்பவுமே ஊரக பகுதிகளில் இருக்குது. இது இந்திய அளவிலும் அப்படி தான் எதிரொலிக்குது. இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டையே நீங்கள் எடுத்துக்கோங்க. ட்ரெடிஷ்னலாக
வடக்கு பகுதியில் இருக்க எக்ஸப்ட் சென்னை வாக்குப்பதிவு அதிகமாக இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த நாமக்கல் அதிகமாக இருக்குது, கள்ளக்குறிச்சி அதிகமாக இருக்குது, தர்மபுரி அதிகமாக இருக்குது. அந்த பகுதி ட்ரெடிஷனலாகவே ஒவ்வொரு தடவையுமே போன தடவை வந்து தர்மபுரி தான் 82% நம்பர் 1, அதுக்கடுத்து நாமக்கல் 80% நம்பர் 1 இங்கெல்லாம் இருந்தது. பட் அதே நேரத்தில் மற்ற இடத்துல அந்த அளவுக்கு இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் நினைக்கிறது என்னன்னா, நார்த்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி அத்தனையுமே பொலிட்டிக்கலா ஆர்கனைஸ் ஆயிருக்காங்க. ஓகே, அதனால ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ். ரூரல் அர்பன் டிவைடா பார்க்கல. இல்ல நான் வோட்டிங் பேட்டர்ன்ல கேக்குறேன். ஓகே, இல்லை அப்படியும் நீங்கள் இன்டர்பிரட் பண்ணலாம், ரூரல் அர்பன் டிவைடு. அதே போல் அங்கே வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் ஃபுல்லாக நார்த்தில் பரவலாக இருக்காங்க அப்படின்னு அதில் கூட ஒன்று இடிக்குது. ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னா, ஒர்க்கிங் கிளாஸ்னால் இப்போ நார்த்து சென்னையில் இருக்கிறவங்களாம் யார், ஆனால் அங்கே வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை இன்க்ரீஸ் ஆகுது இல்லையே. அங்கே அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் பார்த்தோம்னா வில்லிவாக்கத்தில் கூடுதலாக இருக்குது. கொஞ்சம் ஒர்க்கிங் கிளாஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் சற்றே கூடுதலான ஒன்று இருக்குது. நீங்கள் சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்க கேட்குறது, நீங்கள் பொலிட்டிக்கலி அவேராக இருக்கக்கூடியவங்களா பொலிட்டிக்கலி ஆர்கனைஸ்டா யார் சொல்கிறீங்க? எதனால கூட்டம் வருதுன்னு சொல்கிறீங்க? எக்ஸலண்ட். பொலிட்டிக்கலி ஆர்கனைஸ்டு கம்யூனிட்டிகள் பொலிட்டிக்கலி ஆர்கனைஸ்டாக இருக்கிறப்போ அதை ஆர்கனைஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸை கொண்டுறாங்க. குறைஞ்சபட்சம் நீ வாக்களிக்க வேண்டிய உன் கடமை, ஓட்டு போடல சிக்கல் தான், நம்ம வேலையை நம்ம பார்த்துடணும் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்புணர்வு, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அது கொண்டு வந்துருது. இந்த இது மற்றல கம்மியாக இருக்குது. இது வந்து வேரியேஷன்ஸுக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன். ஓகே, லக்ஷ்மி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அளவில் தான் இருக்குதா இல்லை குறைவாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோவாக இருந்தாலுமே ஈவினிங் வந்து பெரும்பாலும் பிக்கப் பண்ணிடும். தமிழ்நாட்டில் எப்போதும் 68லேருந்து 72-73% வரைக்கும் வாக்குகள் எப்போதுமே பதிவாயிருக்கு. மதியத்துக்கு மேலே கூட அது அதிகமாகலாம். சில நேரங்களில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள கூட அதிகமாகலாம். ஏன்னா நாள் முழுக்க நமக்கு நேரம் இருக்குது. ஆனால் வந்து பெரும்பாலான இடங்களில் காலையிலேயே நிறைய பேர் வந்து வாக்களிச்சுட்டாங்க. அதாவது காலையில் 7லேருந்து 8 மணிக்குள்ளேயே அந்த நிறைய இடங்களில் க்ரௌட் அதிகமாக இருந்திருக்கு. அதுவும் வட மாவட்டங்களில் அதிகமாக இருந்திருக்கு. அது இன்னும் கூடுதலாக நேரம் ஆக ஆக முழுமையாக பதிவாகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சென்னையில் எப்போதுமே குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் சென்னையில் ஒரு சில தொகுதிகள், மத்திய சென்னை, தென் சென்னை, இது வந்து எப்போதுமே ஆரம்பத்தில் குறைவாக தான் இருக்கும். நேரம் ஆக ஆக அதுவும் முழுமையாக வாக்குகள் கிட்டத்தட்ட 72-73% வாக்கு சதவீதம் குறையிறது அதிகரிக்கிறது அப்படின்னு எதுவும் பார்க்கறதுக்கு இல்ல, எப்போதும் போல இருக்கும் அப்படின்றீங்களா? ஆமா, எப்போதும் இப்படிதான் இருக்கும். காலையில அந்த 70 ஒட்டிய வாக்கு சதவீதமாக வந்துற வாய்ப்பு இருக்கு. 68லேருந்து 73க்குள்ள எப்போதுமே தமிழ்நாட்டினுடைய வாக்குப்பதிவு இருக்கும். பேசலாம். கிளாட்சன், உங்க பார்வை என்ன இதுல? ஓட் ஷேர் இல்ல இப்ப போலிங் பர்சன்டேஜ் வந்து பர் ஹவர் பர்சன்டேஜ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஒரு 5 to 6, 7% வரைக்கும் வந்தாலே ரொம்ப அட்வான்டேஜ் தான். 7 அப்போ வந்து ஒரு 8% வந்துச்சுன்னா வெரி குட். 8க்கு மேலே தாண்டிச்சுன்னா பர் ஹவர், இப்போ ஒரு மணி நேரமும் ஒரு 50 பேர் வரும்போது அதை கவுண்ட் பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்களா? அதில் வந்து அந்த 8 to 10% ரொம்ப அதிகம், அதாவது 10% மாதிரி வந்துடும். பட் இஃப் யூ லுக் அட் எனிதிங் above 6.57 இஸ் குட். அப்போ நம்ம இப்போதைக்கு ஆவரேஜ் ஒரு மாதிரி 6% தான் வருது, 6 தான் வந்துகிட்டு இருக்கு. பட் அதை தாண்டி நம்ம பார்க்கும்போது 7.2, 7.5 வந்துச்சுனாலே இட் வில் பி பெட்டர் தென் லாஸ்ட் டைம். நான் என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி தான் இந்த முறை போன முறையோட ஒரு 2%, 3% அதிகமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, அப்போ 2014-19 72% இருந்தது, இப்போ 74 வரைக்கும் 75 வந்து அது 14 ஏற்கனவே நம்ம அந்த சதவீதத்தை அடைஞ்சிருக்கிறோம். ஆமாம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2014 74% வந்திருக்கு. அது இந்த முறையும் வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அல்லது வரணுன்ற மாதிரி ஒரு இருக்கு. 73.74 2014 வந்திருக்கு நமக்கு. இந்த ரூரல் அர்பன் டிவைடும் ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. ஆர்கனைஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் இருக்கு. ஹவ் ஆர் பீப்புள் ஆர்கனைஸ்? மக்கள் வந்து எப்படி வந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்று, நம்ம வந்து கம்யூனிட்டி பேஸ்டாக அவங்க மொபிலைஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இன் ஓட்டிங் அதிகமாக இருக்குது. இஷ்யூ பேஸ்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் மந்தமாக தான் வந்து பிக்கப் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு மேலே தான் போகிறாங்க. இன்னொன்று பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் இன்னும் அனுமதி கொடுக்காமல் இருக்காங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு விடுமுறைகள் விடாமல் இருக்கிறாங்க. சிலர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து ஓட்டு போடுறவங்க இருக்காங்க.
இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு 4:30-5 மணிக்கு நமக்கு ஓரளவுக்கு நல்லா தெரிய வரும்ன்ற மாதிரி ஒரு. ஓகே, கார்த்திகேயன் எப்படி இதை பார்க்குறீங்க? நம்ம நிறைய தேர்தல்களை பார்த்துருக்குறோம், அசம்பிளி, பார்லிமெண்ட்டுன்னு. சட்டமன்ற தேர்தலில் இன்னும் கொஞ்சம் கூடுதலான வாக்கு சதவீதம் வரும் பாராளுமன்றத்தை விட அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலாக இருந்திருக்கு. இந்த முறை அப்படி இருக்கா? இன்னொரு கூடுதலான விஷயம் என்னென்னா, இந்த முறை தேசிய அளவிலான கட்சிகளுக்கும் குறிப்பாக பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆர்வம் இருந்துச்சு. பிரதமரே பலமுறை வந்துட்டு போனார். அப்போ அது ஒரு கூடுதலான ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு வந்திருக்கா வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய இடத்துல? அப்போ அதுக்கு நேர் எதிராக இந்தியா கூட்டணியிலிருந்தும் அதுக்கான கவன ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்குன்னா கூடுதலான வாக்கு சதவீதம்னு ஒன்று வந்திருக்கணுமே, அது இதுவரைக்கும் வந்திருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, அப்படி ஒரு சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் ஒன்று நான் பார்க்கல. ஓகே, இன்ஃபேக்ட் இந்த நம்பரை பார்க்கும்போது இது சஸ்டைன் ஆகுமான்ற எனக்கு ஒரு டவுட் வேறு இருக்குது. ஓகே, ஏன்னா அடுத்த ஒரு 4 மணி நேரம் நல்ல உச்சி வெயில் 4 மணி வரைக்கும் குறையும். அப்போ அந்த லாஸ்ட் 2 ஹவர்ஸில் வந்து அப்புறம் அவர் சொல்கிற மாதிரி மோர் தென் 10% இருந்தால் தான் நீங்கள் இப்போ லாஸ்ட் டைம் இருந்ததை வந்து மீட்டே பண்ணுவோன்னு நினைக்கிறேன். 72, 73. ஓகே, அப்போ அந்த நம்பர் வருன்றது எனக்கு டவுட்டு தான். அப்போ நீங்கள் ஆர்கனைஸ்டாக இருக்காங்க, கம்யூனிட்டி ஆஸ் அ கம்யூனிட்டி ஆர்கனைஸ், பொலிட்டிக்கலி ஆர்கனைஸ் ஆகிறதுனால தான் வந்து ஓட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கோயம்புத்தூரில் ஏன் அந்த வரமாட்டேங்குது? ஓகே, அந்த மதுரையிலையும் கூட வரலாமே, அங்கேயும் வரமாட்டேங்குது. கோயம்புத்தூர் சப்போஸ் டு பி பொலிட்டிக்கலி ஆர் கம்யூனலி வெரி வெல் ஆர்கனைஸ்டு, போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலிஜனும் ஜாதியிலையும் சரி. ஆனால் அங்கே அது பர்டிகுலராக ஏடிஎம்கே நல்லா ஒர்க் பண்ணுறதா சொல்லக்கூடிய இடம். அங்கே கம்யூனிட்டி இன்ஃபேக்ட் பிஜேபியும் அதை நல்லா பண்ணிதான் சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஏன் வந்து இப்போ கம்மியாக இருக்குது, மதுரையிலையும் கம்மியாக இருக்குது. அப்போ இது மோர் வந்து ஒரு அர்பன் ரூரல் டிவைடு, அது ஒன்று இருக்குது. நீங்கள் தர்மபுரியெல்லாம் எடுத்தீங்கன்னா எப்போவுமே லாஸ்ட் டைம் 80, இந்த தடவையும் வந்து தேர் ஸ்டில் லீடிங், அந்த 1 செகண்டில் இருக்குது. அப்போ மேபி அந்த மாதிரி இடத்துல ரூரல் ஏரியாஸில் அந்த பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன் இருக்கிறனால அது வரலாம். ஆனால் கிராமப்புறங்களுக்கும் அந்த நகர்ப்புறங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் டெஃபினட்டாக இருக்க தான் செய்யுது. ஓகே, அதை வந்து நீங்கள் ப்ளக்கே பண்ண முடியல. லாஸ்ட் டைம் வந்து ஆவரேஜாக வந்து தென்சென்னையில் 60% எடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது இந்த தடவை இன்னும் பெருசாக வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ இருக்கிற பெர்சன்டேஜ் வச்சு பார்த்தோம்னா ஐ டோன்ட் திங்க் ஒரு 60%க்குள்ள தான் வந்து 2-3 தொகுதியிலுமே வரும் போல இருக்கு. ஓகே, அது என்ன ரீசன் தெரியல. இன்ஃபேக்ட் ஆனால் காலையிலேருந்து நீங்கள் சென்னையில் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பந்த் எஃபெக்ட் தான் இருக்குது. எல்லா கடையும் மூடி எல்லா பக்கம் ஷட்டர் போட்டுருக்கு. ஆனால் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியல. இவ்வளோ எல்லாத்தையும் லீவ் விட்டாச்சு, எல்லாம் மூடி வச்சதுக்கு அப்புறமும் கூட டீ கடை கூட இல்லை. பல ஹோட்டல்ஸ், லீடிங் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே மூடி இருக்கு. இதுக்கும் மேலே மக்களை என்ன பண்ணி கூட்டு வர்றதுன்னா தெரியல, கையை பிடிச்சதான் எடுத்துட்டு வரணும். ஓகே, அவ்வளோதான். அதை பற்றி பேசலாம். ஒரு அண்மை செய்தி ஒன்றையும் பார்த்துடலாம். திருநெல்வேலியில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. வாக்களிக்க வராமல் கிராம மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டிருப்பதாக அந்த தகவலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெல்லை அருகே வாக்களிக்க வராமல் இருக்கக்கூடிய அந்த சூழலில் திரு சிவமணி, என்ன சிக்கல்? மக்களுடைய கோரிக்கை என்ன? எதற்காக அவங்க வாக்களிக்காமல் தர்ணாவில் ஈடுபட்டிருக்காங்க? நிச்சயமாக சார், அதாவது திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் இந்த ஒரே பகுதியில் மட்டும்தான் அந்த போராட்டம் நடைபெறுகிறது. நெல்லை திருத்து அப்படிங்கிறது திருநெல்வேலி பாராளுமன்றத்தில் திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த அருகில் உள்ள 3 கிராமங்களுக்கும் சேர்த்து ஒரு பொதுவான கிணறிலிருந்து தண்ணீர் வழங்கி வந்திருக்கிறார்கள். அதில் அந்த தண்ணீரை பிரித்து கொடுப்பதில் ஏற்பட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனையில் ஏற்கனவே கடந்த 1 மாதத்திற்கு முன்னதாக காவல்துறையை வச்சு இந்த பகுதியை மக்களிடம் அத்துமீறியதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த சூழலை இப்போ 994 வாக்குகள் இங்கே இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் முழுமையாக வாக்களிக்க செல்லாமல் இருக்கிறார்கள். அருகில் உள்ள கிராமத்தில் 8 ஓட்டுகள் மட்டும் இருந்த நிலையில் அந்த 8 வாக்குகள் மட்டுமே அந்த பூத்தில் தற்போது வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. காலையிலிருந்து ஒரு சில அதிகாரிகள் இங்கே வந்து பேசுவதற்கு வந்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் கூட இவர்கள் மக்களிட பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அந்த மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்களிடமே கேட்போம், இது என்ன பிரச்சனை இருக்கிறது என்பது குறித்து. இந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு சார்? என்ன பிரச்சனையின் காரணமாக நீங்க புறக்கணிச்சு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கீங்க? ஐயா வணக்கம் ஐயா. நாங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டம் மானூர் வட்டம் பள்ளிக்கோட்டை கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட நெல்லை திருத்து ஊர் பொதுமக்கள். எங்களுக்கு வந்து பொதுவான ஒரு கிணத்துல இருந்து, அதாவது பிராஞ்சேரி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடத்துல ஒரு கிணறு அரசு எங்களுக்கு பொதுவாக வெட்டி கொடுத்துருக்கு. எங்களுக்குன்னா இந்த பள்ளிக்கோட்டை பஞ்சாயத்துக்கு அந்த கிணத்துல இருந்து பள்ளிக்கோட்டை, அவந்தாங்குளம், நெல்லை திருத்து 3 ஊர் பொதுமக்களுக்கு வந்து குடிநீர் 2004 ஒரு ஒப்பந்தம் போட்டு சீராக வந்துகிட்டு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த 2004 ஒப்பந்தப்படி இந்த இருக்குது. அந்த ஒப்பந்தம் குடிநீர் வந்து வந்துகிட்டு இருக்குது. இதை வந்து சீர்கேடாக்கணும், இந்த 3 ஊர் மக்களும் ஒற்றுமையாக இருக்காங்க, இதை சீர்குலைக்கணும்னு சொல்லி ஒரு 3 புள்ளிரிவுகள், அதாவது மானூர் ஒன்றிய கவுன்சிலர் இருக்கக்கூடிய ஒரு நபரும் இன்னொரு அரசு ஒப்பந்ததாரர் ஒரு ஆள் இருக்கார், அவரும் அவங்க சுய லாபத்துக்காக இந்த மக்களை பிரிக்கணும்னு ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க. இந்த சூழ்ச்சிக்கு வந்து அரசு அதிகாரிகள் முழு ஒத்துழைப்பு, அதாவது ஒரு ஒன்றிய பொதுநிதி ஒன்று ஒதுக்குறாங்க, 9,80,000 ஒதுக்குறாங்கன்னா அந்த ஃபண்டு எப்படி அதில் எவ்வளோ பயன்படுத்தணும், மீதி எவ்வளோ அரசு அதிகாரிகளுக்கு சேமிப்புக்கு போகணும் அப்படின்னு அவங்க நினைச்சு இந்த மக்களை பந்தாடி ஒரு கிராமத்திற்கு இன்னைக்கு தண்ணி வராம, தண்ணி வரலையா? தண்ணி வரல.
ஒரு புது லைனை போடுதாங்க. அந்த லைன் போட்டதுலேருந்து எங்களுக்கு தண்ணி வரல. இதுக்கிடையில அந்த பஞ்சாயத்துக்கு உள்ளூர் பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. சிவமணி, முழுமையான பேட்டிகள் எடுங்க, அதையும் தொடர்ச்சியாக பதிவு செய்யலாம். நம்ம விவாதத்திற்குள்ளேயும் செல்ல வேண்டி இருக்கிறது. இதில் காயத்ரி, இப்போ இருக்கக்கூடிய கடந்த காலத்திலையும் 2019-14 இந்த டேட்டா தமிழ்நாடு ஒட்டி என்ன இருக்குன்னு ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா நம்ம அதுக்கு மேலே அது மேலே விவாதத்தையும் கூட நம்ம தொடரலாம். காயத்ரி. எஸ், நிச்சயமாக திரு கார்த்திக் செல்வன். இப்போ ஓவராலாக வந்து 543 தொகுதிகளோட கடந்த 2019 தேர்தல் நிலவரத்தை பார்க்குறோம். இப்போ குறிப்பிட்டு நீங்கள் கேட்ட மாதிரி 2014 மக்களவை தேர்தலை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயங்கள் இருந்தது அடிப்படை காரணிகளாக அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகுதிகளில் யாருக்கான வாக்கு சதவிகிதம் அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் இப்போ இந்தியா கூட்டணி தரப்பிலிருந்து கடந்த 2014 இப்போ இந்தியா கூட்டணி 24 இடங்களில் வந்து டிஎம்கே வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. காங்கிரஸ் 8 இடங்கள். ஒட்டுமொத்தமாக இந்த 39ல் 38 அப்படிங்கிறது இருக்கிறது. இங்கே ஓட் பர்சன்டேஜாக நம்ம பார்க்கும்போது 52.56 விழுக்காடு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இருக்கிறது. இது 2019 மக்களவை தேர்தலில் ஒட்டுமொத்தமாக அந்த கட்சிகள் பெற்றிருந்த வாக்கு சதவிகிதமாக இருக்கிறது. குறிப்பிட்டு காங்கிரஸுக்கு மட்டுமே வந்து 12.47% அப்படிங்கிறது இந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதிமுக பொறுத்த மட்டும் 21.30 விழுக்காடு அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. 52ல் 21 அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வாக்கு சதவிகிதத்தை அவங்க ஓட் பேங்கா வச்சிருந்திருக்காங்க. அதுவே 2014 தேர்தலில் எப்படி இருந்தது களம் அப்படின்னு பார்த்தோம்னா, 39 இடங்கள்ல அந்த கூட்டணியில வந்து பார்க்கும் பொழுது அதிமுக வந்து 49.29. ஸோ அப்படியே அவங்களுக்கு பாதிக்கும் குறைவாகத்தான் வந்து வாக்கு சதவீதம் கடந்த தேர்தலில் கிடைச்சிருக்கிறது. தமிழகத்தில் அந்த நேரத்தில் இருந்தக்கூடிய சூழலை பொறுத்து பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக அவங்க 37 இடங்கள்ல அதிமுக 2014 வெற்றி பெற்றிருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது இது முக்கியமான ஒரு காரணியாகவும் இருக்கிறது. அதில் அதிமுக மட்டுமே தனித்து 44.26 விழுக்காடு வாக்கு சதவீதத்தை தக்க வச்சிருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறதும் 5.20 விழுக்காடாக இருக்கிறது. ஸோ இது இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போ இந்த வாக்கு வங்கியை இந்த முறை தேர்தலில் வந்து இந்த கட்சிகள் வந்து அப்படியே வந்து தங்களுக்கு சாதகமாகவோ அல்லது தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா பெரிய அளவிலான டிஃபரன்ஸ் வந்து 2014லையும் 19லையும் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளோட டேட்டாஸ் வந்து நமக்கு வந்து பிரதிபலிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2019 தேர்தலில் பாரதிய ஜனதாவிற்கு கிடைத்த வாக்கு வங்கி அப்படிங்கிறதும் இப்போ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது கார்த்திக் செல்வன். ஏன்னா 9.39 விழுக்காடு வாக்கு வங்கி அவங்க பெற்றிருந்தது அப்படிங்கிறது இந்த தேர்தலில் அதிக அளவிலான இடங்களை பெறத்துக்கானவோ அல்லது வாக்கு சதவீதத்தை அதிகரிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்திருக்கிறது. நன்றி காயத்ரி. நம்ம பேசலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அப்படிங்கிறது 3 பலமுனை போட்டி அப்படிங்கிறதா களமிறங்கி இருக்குது. பலமுனை போட்டி வழக்கமாக வாக்குகளை கூட கொண்டு வரும் தானே, அந்த மாதிரியான ஏதாவது இம்பாக்ட் இருக்கா கிளாட்சன்? அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? நீங்கள் வந்து இருமுனை போட்டியாக பைப்போலராக இருக்கிற போது ஒரு விதமாக வாக்களிக்கும் மனநிலை இருக்கும். பலமுனை போட்டி அப்படின்னு வரும்போது, இப்போ குறைந்தபட்சம் 4 முனை போட்டி அப்படின்னு வரும்போது அது இன்னும் கூடுதலான வாக்காளர்களை கவர வேண்டியது தானே இருக்கணும். அது ஏன் இல்லை? அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. ஏன்னா இருக்கிற பாப்புலேஷனே தான் டிவைட் ஆகுது. ஓகே, புது பாப்புலேஷன் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு புதிய வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் புதுசாக வாக்காளர்கள் முதல் முறை வாக்களிக்க அவங்க தான் புதுசாக கூடுறாங்களே தவிர டெக்கடல் க்ரோத் வந்து ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அந்த டெக்கடல் க்ரோத் இருக்கிறதுனால அதிக வாக்காளர்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவுட்ரீச், இதுக்கான அவுட்ரீச் தான் எல்லாமே முக்கியம். எந்த அளவுக்கு ஓட்டர் அவேர்னஸ் இருக்குது? ஓட்டர் அவேர்னஸ் வந்து 3 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து அவேர்னஸ் இருக்கிறவங்க தான் வரதில்லை. இல்லை, அதான் சொல்கிறேன். 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று எழுதுறாங்க, பேசுகிறாங்க. அடுத்தது ஆட்டிடியூட். ஓகே. அடுத்தது பிஹேவியர். ஓகே. இந்த 3 விஷயங்கள் இருக்குது. அதாவது அவனுக்கு வந்து அவேராக இருப்பான், ஆனால் வாக்களிக்கணும்னு ஆட்டிடியூட் இருக்காது. ஆட்டிடியூட் இருக்கும், ஆனால் போய் வாக்களிக்க மாட்டான். ஓகே. இப்போ இந்த 3 விஷயங்களும் சேர்ந்து வரும்போது தான் அந்த பிஹேவியர் மாறுது. அப்போ பிஹேவியர் சேஞ்ச் கம்யூனிகேஷனில் நம்ம பார்க்குறதும் சரி, ஓட்டர் பிஹேவியர் அனாலிசிஸில் நம்ம பார்க்கும்போதும் இந்த 3 விஷயங்களும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவேராக உட்காந்து டிவியை பார்த்து எல்லாம் பேசுவாங்க, ஆனால் வெளியே போய் பார்த்தீங்கன்னா ஓட்டில் ஐடியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க பேரில் வாக்காளர்கள் இருக்காது. அப்படியே இருந்தாலும் போய் ஓட்டு போடுறதுல ஒரு சின்ன விஷயங்கள் இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த கேடர்ஸுடைய பிரச்சனையும் இதுதான். அவங்க ஏற்கனவே வந்து ஓட்டு போடுறவங்ககிட்ட தான் திரும்ப போயிட்டு இருக்காங்களே தவிர புதிய வாக்காளர்கள் விடுபட்டவங்களை வந்து டார்கெட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓட்டிங் அவேர்னஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு ஸ்ரீனிவாஸ்? இதில் பலமுனை போட்டி ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஒருவேளை பரப்புரைக்கான நாள் ரொம்ப குறைவாக இருந்துச்சா, இல்லை தமிழ்நாடு முதல் ஃபேஸு சடனாக வந்துருச்சு, 2 வாரம் இல்லை 3 வாரம் தான் தலைவர்களுக்கு வேட்பாளர்களுக்கான வாய்ப்பே இருந்தது, அதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குமா? எப்படி காரணம் பார்க்கல. என்னென்னா பரப்புரைக்கான அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி இவங்க பரப்புரைக்கான காலம்
ஒரு 33 நாட்கள் தான் இருந்தது அப்படின்னாலும் இதை ஒட்டின காலகட்டத்தில் எலெக்ஷன் நடக்கும், முடிவு செய்ய, தொகுதி முடிவு செய்ய, வேட்பாளர் முடிவு செய்ய எல்லாம் கரெக்ட். ஆனால் இதை ஒட்டின காலகட்டத்தில் தேர்தல் நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எஸ், போன தடவை வந்து ஏப்ரல் 18 தேர்தல் நடந்தது, அதை ஒட்டின பீரியட் தான். ஸோ இந்த டைத்தில் தேர்தல் வரும்னு எல்லாரும் தெரியும், எல்லாருமே அவங்கவுங்க ஆயத்தமாக தான் ஆகிட்டு இருந்தாங்க. அதனால இதனால பிரத்யேகமாக எதுவும் நடந்தது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னா பல முனையில் ரொம்ப அதிக அளவில் அப்படி செதறி போய் ஒரு இது இருந்தால் ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் ஏறத்தான் செய்யும். ஓகே, 2014 சொல்கிறேன், 2014 காங்கிரஸ் தனிச்சு போட்டிட்டாங்க. Yes. இடதுசாரிகள் அவங்களே வந்து இடதுசாரி முன்னணியும் போட்டாங்க. அப்புறம் குறைந்த அளவிலான கூட்டணி கட்சிகளோட டிஎம்கே தனியாக போட்டாங்க, ஏடிஎம்கே அவங்க தனிச்சு போட்டாங்க. இப்படி ஆளாளுக்கு தனிச்சு அந்த டயத்தில் வந்து 70% மேலே இருந்துச்சு. அப்பதான் முதல் முறை அவங்க 19% வாங்கினாங்க 2014. ஆமா, அது என்டிஏ ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து 19%, அந்த பிஜேபிக்கு மட்டும் 5.6% கிடைச்சது. இதெல்லாம் நடந்தது. அப்போ வந்து டோட்டல் ஆவரேஜ் வந்து 73+ போச்சு. ஸோ எல்லாருமே போட்டியிடுற மனோபாவம் இருக்கிறப்போ ஆளாளுக்கு வாக்குச்சாவடிகளுக்கு அப்படி வரும்போது எல்லாருமே ஒரு வாக்காளர்கள் ஈர்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போவாங்கல்ல. 3 அணிகள் நாம் தமிழர் அப்படின்னா அவங்கவுங்க தரப்புல இருந்து வாக்காளர்களை அழைச்சு வந்திருக்கணும், அல்லது அதற்கான ஆர்வத்தை உண்டாக்கி இருப்பாங்களே. அதுவும் நடக்கலையா இப்போ வரைக்கும் இருக்கிறத வச்சு நம்ம பேசுறோம். அதுல விளவங்கோடு இடைத்தேர்தல் வாக்கு சதவீதம் வந்திருக்கு, அதையும் நம்ம பேசலாம். கார்த்திகேயன் உங்கள்கிட்ட வர 34.39% ஒரு மணி அளவில் வந்திருக்கக்கூடியதை பார்க்குறோம். விளவங்கோடு இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலுக்கு நடக்கக்கூடிய இந்த தொகுதியில் ஒரு மணி வரைக்கும் இருக்கக்கூடியதில் 34.39%. இடைத்தேர்தலுக்கும் இதுதான் கிட்டத்தட்ட அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. பெரிய அளவுக்கான வாக்கு சதவீதம்னு பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 6க்கும் கம்மியாக வருது. ஒரு இடைத்தேர்தல் இப்படி வரவே வராது தமிழ்நாட்டில். ஓகே, அப்படின்னா ஏதோ ஒரு ஃபேட்டிக்காக இருக்குன்னு அர்த்தம். வாக்காளர்கள் மத்தியில் ஒரு சலிப்பு இருக்குங்கிறதா அர்த்தம். அதுவும் சவுத்தில் ஒரு இடைத்தேர்தலில் பிலோ 6% ஆவரேஜ் வருதுன்னா பெர் ஹவர். அது வந்து இடைத்தேர்தல் தனியா நடக்கும்போது அதுக்கு இருக்கக்கூடிய கவனம் வேற, பொது தேர்தலோடு நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் அப்படிங்கும்போது அதுக்கு அவ்வளவு கூடுதல் கவனமோ முக்கியத்துவமோ வந்து அது வரும்னு அப்படி பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல இது ஒரு பொது தேர்தலோட நடக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா இதோடைய கவனம் இருப்பே ரொம்ப குறைஞ்சுதானே இருக்கு. தலைவர்கள் மத்தியிலோ ஊடகங்களுக்கோ கூட பெருமளவுக்கு ஒரு இடைத்தேர்தல் நடக்கிறதா? ஏன்னா அந்த இடைத்தேர்தலுடைய முடிவும் கூட பெருசா எந்த மாற்றத்தையும் உண்டாக்கிறாதுங்கிறதுனால அதுக்கு பெரிய ஆர்வமும் குறைஞ்சுதானே இருக்கு பொலிட்டிக்கலி. நான் இதெல்லாம் தாண்டி இன்னொன்று இருக்கு, இந்த விளம்பங்கோட்டுக்குனே ஒரு பிரத்யேகமான மனநிலை இருக்குமோன்னு தோணுது. என்னன்னா மெனக்கிட்டு ஒருத்தரை எலெக்ட் பண்றாங்க, எலெக்ட் பண்ணவங்க போற போக்குல திடீர்னு வேண்டாம் சொல்லி தூக்கி போட்டு போறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் டோட்டலா அந்த இதையே வந்து நிராகரிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. போயிட்டு அதனால ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்பட்ட வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் அது திணிக்கப்பட்ட இடைத்தேர்தல். அப்படிங்கிறப்போ இதை மக்கள் வந்து உற்சாகமா எப்படி எதிர்கொள்வாங்க? அது ஒண்ணு இருக்குல்ல. சும்மா நம்ம ஓட்ட போடுவோம், இவங்க நினைச்சா மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப ஓட்ட போடுன்னு சொல்லுவாங்க, திணிப்பாங்க, இதுக்கு நம்ம போய் ஓட்டு போடணும், இப்படி ஒரு பார்வை இருக்குல்ல, அதனால இருக்கும் நினைக்கிறேன். இல்லைன்னா தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் இவ்வளவு லோயஸ்ட் போலாம் போக. ஆனா இது வந்து பிரிச்சும் பார்க்க முடியாதுல்ல. ஒரு மக்களவை தேர்தலுக்கு வாக்களிக்கக்கூடிய வரவர்கள் கூடவே சேர்த்து இதுக்கு இன்னொரு வாக்கு அப்படி தானே இருக்கு. இதுக்காக கூடுதலா வரக்கூடியதோ அல்ல குறைவா இருக்கக்கூடியதோ இருக்க போறது இல்லை. அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி தொகுதி இருக்குல்ல, அதனுடைய ஆவரேஜ் வச்சு அது பார்க்கணும். இப்போ ஒரு மணி நிலவரம் இப்போ விரைவில் வந்துடும், அப்போ தெரிஞ்சிடும் அதோடைய ஒப்பிடும்போது நாடாளுமன்றத்துக்குன்னு கூடுதலாகவோ குறைவாக இருக்கோ அல்லது சட்டமன்றத்துக்கு கூடுதலாக இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கார்த்திகேயன், நீங்கள் இப்போ விரைவில் கிளம்பணுன்றதுனால கேட்குறேன். பொதுவாக இந்த மாநில அளவிலான இதில் வந்து ஒரு இதுவரைக்குமான பேட்டர்ன் பார்த்துருக்கோம். வெற்றி சதவீதம் 2014 19 தெரியும். இப்போ 24ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாக எல்லா கூட்டணிகளுமே பார்க்குது. 26க்கான ஒரு முன்னோட்டம் அப்படிங்கிற மாதிரியே கூட இந்த களத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய ஆர்வத்தை இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ அதிமுக கிட்டத்தட்ட 26 தேர்தலுக்கு மையப்படுத்தியதாக இங்கே மாநில பிரச்சனைகளை பெருசாக பேசினாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் 26, அதுக்காக தான் நாங்கள் இப்போ ஒரு அணி அமைக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய திரு அன்புமணி ராமதாஸ்லாம் சொன்னார், நாங்கள் வந்து ஒரு மாற்று அணியை, திராவிட கட்சிகளுக்கான மாற்றான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறோம், அதற்கான ஒரு களம் அப்படின்னாங்க. இப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்ட ஒரு களமும் அதே விதமாகவே இருக்கா, கூடுதல் கவனம் பெறாமலே இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, அதுலேயே நம்ம ஒரு விஷயம் இன்ஃபர் பண்ண வேண்டியிருக்கு. 26க்குன்ற போது அப்போ இவர்களுக்கு 24 மீது என்ன அக்கறை இருக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அண்ணாமலை வெளிப்படையாகவே சொன்னார், 26 தான் எங்களுக்கு பிரதானம் அப்படின்ற பேட்டியாகவே சொல்லிட்டாரு. பாமகவும் அதை தான் சொல்லும் பொழுது அப்போ வரும்பொழுதே நீங்கள் வந்து உங்களோட டார்கெட் வந்து 24 கிடையாது அப்படின்றது தெரியுது. சரி, ஒருவேளை வந்து இங்கே மட்டும்தான் இதனால தான் கம்மியாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணல, அவங்கள வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டி நாட் இன்ஸ்பயர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற மாதிரி நினச்சா கூட இப்போ நீங்கள் ஸ்க்ராலில் போட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? உத்தரப்பிரதேஷ்லேயும்
இங்கே ராஜஸ்தான்லேயும் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மோசமாக இருக்குது. இப்போ அரக்கோணத்தினுடைய ஒரு மணி அளவிலான ஒரு அந்த சதவீதம் பார்க்குறோம். ஓரளவுக்கு 40.27% அரக்கோணம் மக்களவை தொகுதியினுடைய வாக்குப்பதிவு. இது வந்து ஒரு 40.27. நீங்கள் சொன்ன வட மாவட்டம் ரூரல் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சி, அப்போ அது ஒரு பொலிட்டிக்கலி ஆர்கனைஸ்டு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது அதை எப்படி பார்க்குறீங்க லக்ஷ்மி? இந்த எண்ணிக்கைகள் அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம்? ஆர்கனைஸ்டுன்றதை விட அரக்கோணம் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளரின் முகங்கள், அங்கே இருக்கக்கூடிய நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் இந்த தேர்தலில் நடந்ததா? பல இடத்துல நடக்காம இருக்கு, பழைய நடைமுறை இல்லை அப்படின்லாம் வாக்காளர்களே சொல்லக்கூடிய, கவலைப்படக்கூடிய, ஆனா நல்லது, ஆனா வாக்காளர்கள் கவலைப்படக்கூடிய சில இல்ல அதை கேட்கிறேன். பணப்பட்டுவாடா இருந்தது எல்லா இடங்கள்லயுமே இருந்தது. ஏன்னா வந்து 1-2 சட்டமன்ற தொகுதிகளில், ஒரு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 1-2 சட்டமன்ற தொகுதிகளில் அதுல சில பாக்கெட்ஸ்ல இல்லாம இருந்திருக்கலாம். பெருவாரியாக வந்து அந்த பணப்பட்டுவாடா எல்லா இடங்கள்லயும் அரக்கோணத்துல இருக்கு. அரக்கோணம் மட்டும் நான் சொல்றேன், எல்லா கட்சிகளுமே எல்லா இடங்கள்லயும், நான் வந்து பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கேன்னு பிரிச்செல்லாம் பேசல, எல்லா கட்சிகளுமே களத்துல இருந்து வரக்கூடியதுல நீங்களும் விசாரிச்சு சொல்லுங்க. கடந்த தேர்தல்களை ஒப்பிடும் போது இந்த முறை நிச்சயமா எல்லாருமே குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்திருக்கக்கூடிய நல்ல மாற்றம் அது. ஆனா இந்த முறை குறைச்சிருக்காங்க. நான் கார்த்திகேயன் கேட்கிறேன், உங்களுடைய செய்தி ஒன்னா இருக்கலாம், உங்களுடைய தகவல் இருக்கலாம். கடந்த முறையோட ஒப்பிடும் போது அது ஒரு காரணியா அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். அது ஏன் நான் இன்டர்ஃபியர் பண்றேன்னா, ஒருவேளை ஓட் ஷேர் அதுலலாம் அதுவும் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கான்னு கேட்கல. அரக்கோணம் வந்து நீங்க, நான் வந்து கேஷ் ஃபார் ஓட்ஸ் மட்டும் ரீசன் சொல்லல. அரக்கோணம் வந்து ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக தான் இருந்திருக்கு. அதுல இருக்கக்கூடிய முகங்களும் கள்ளக்குறிச்சி இன்னும் கூடுதலாக வந்திருக்கு. கள்ளக்குறிச்சியில 46.06%. தொடர்ச்சியா கள்ளக்குறிச்சி காலையிலிருந்தே கூடுதலான வாக்கு சதவீதம் இருக்கிறத பாக்குறோம். டாப் 3ல இருக்கு. இல்ல இங்க நிறைய இடங்கள்ல பொலிட்டிக்கலா ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடியதும் அந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ஓட்டும் நிறைய இடங்கள்ல இருக்கு. அதுவும் ஒரு பெரிய ரீசன். ஆனா அரக்கோணம் போன்ற தொகுதிகள்ல முகங்களும் பெரிய ரீசன். இப்ப வந்து விஐபிஸ் இருக்கக்கூடிய தொகுதிகள்ல வேகமாக வந்து வாக்களிக்க கூடியதும் இருக்கு. இன்னும் இந்த மாதிரி இங்கெல்லாம் வந்து வெயில் அதிகமா இருக்கும், அதனால காலையிலேயே வாக்கு சதவீதம் அதிகமா. அதே வட மாவட்டத்துல கடலூர் ரொம்ப குறைவா இருக்கு, 37.84%. வட மாநிலத்துல நீங்க சொல்லக்கூடிய, வட மாவட்டங்களில் நீங்க சொல்லக்கூடிய போலரைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் அதுவும் ஒண்ணு. அங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, கேண்டிடேட்ஸை பொறுத்தும் வாக்குகள் மாறுது. அதனால ஆர்வம் குறைஞ்சிருக்குன்றீங்க. அது ஒரு ஸ்டார் கான்ஸ்டிட்யூன்சி இல்லாம இருக்கு. ஸ்டார் கான்ஸ்டிட்யூன்சி தங்கர் பச்சான் அங்க கண்டெஸ்ட் பண்ணாரு பாமகல இருந்து. நான் வந்து நீங்க வந்து வேற மாதிரி கேள்விகள் கேக்குறீங்க. நான் அதுக்கு கான்ட்ரோவர்சி ஆயிரும் பதில் சொன்னா, அது வேற. சூப்பர் ஸ்டார் பத்தி பேசுறீங்க. ஓகே, சோ இது வந்து அவ்வளவு இன்சிக்னிஃபிகன்ட்டா இருக்கு, அல்லது பெரிய அளவுக்கு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய வேட்பாளர்கள் இல்லாத தொகுதியா இருக்கு. சில இடங்கள்ல வந்து வெயில் கூட ரீசனா இருக்கலாம், சில இடங்கள்ல பொலிட்டிக்கலா ஆர்கனைஸ்டா இருக்காங்க, சில இடங்கள்ல கம்யூனிட்டி வைஸ் ஆர்கனைஸ்ட். வெயில் வந்து என்டையர் ஸ்டேட்டுக்கும் அது ஒரு இஷ்யூ இருக்கு. டெஃபினட்டா இந்த நேரங்கள்ல குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. வெப்பநிலை அதிகமா இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த ஒரு நாளும் இருக்குங்கிறது ஒரு ஆர்வமும் அதிகமா, சில இடங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கிறதுனால காலையிலேயே வந்து வாக்குகள்ல பதிவு பண்ணிடலாம். வேலூரும் 40க்கு குறைவா தான் இருக்கு. வேலூர் பாராளுமன்றத்துக்கு 39.58% இருக்கிறது. எப்படி பார்க்கலாம் சொல்லுங்க, நீங்க கூடுதலா சொல்லுங்க. வேலூர்ல அந்த சலிப்பு வர்றதுக்கு காரணம் இருக்கலாம். என்னன்னா வந்து அந்த பிரச்சாரத்துல இருந்த அந்த மக்களை மதிக்கக்கூடிய அவங்களுக்கான எப்படி வந்து கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். வேலூர்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தான், இல்லைன்னா நான் சொல்லல. ஆனா வேலூர்ல வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான அந்த உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதுக்கான விஷயங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து மற்ற தொகுதிகளும் வர ஆரம்பிச்சிருக்கு, நம்ம அதையும் கூட பார்த்துடலாம். ஈரோடு 43.54% இருக்கு. ஒவ்வொரு தொகுதியாக வந்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்த ஸ்டேட் ஆவரேஜ் என்னங்கிறதையும் பார்த்தோம்னா ஒரு கிளாரிட்டி நமக்கு வர தொடங்கலாம். ராமநாதபுரம் 40.90 அந்த அளவில் இருக்கக்கூடியதையும் பார்க்குறோம். ஸோ இந்த ஒவ்வொரு தொகுதிக்கான முடிவுகளாக தான் வருது. இன்னும் இங்கே ஸ்டேட் ஆவரேஜாக நமக்கு இன்னும் கிடைக்கல. ஈரோடில் 43.54% இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அதே போல் கள்ளக்குறிச்சி தான் இதுவரைக்குமான கூடுதலான வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கு. வேலூரை பொறுத்த வரைக்கும் 39.58%. இதெல்லாம் ஒரு மணி அளவில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், 0.5 வந்து கூடுதலாகவோ குறைவாக இருக்கலாம். கடலூரை பொறுத்த வரைக்கும் 37.84% வாக்குப்பதிவு ஒரு மணி அளவில் நடந்திருக்கக்கூடியதை பார்க்குறோம். அதே போல் கள்ளக்குறிச்சி ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன்,
46.06 இருக்கிறது கள்ளக்குறிச்சியினுடைய வாக்கு சதவீதம். அது காலையில் 9 மணி 11 மணி எல்லாவற்றிலுமே கூடுதலான வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக கள்ளக்குறிச்சி இருந்தது. அரக்கோணம் 40.2 என்பதாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இன்னும் கூடுதலாக ஒட்டுமொத்த நிலவரங்கள் வரும்போது பார்க்கலாம். இந்த வாக்கு சதவீதங்களை கடந்து நம்ம தேசிய அளவிலான விஷயங்களையும் பேச இருக்கிறோம். அங்கே மற்ற தொகுதிகள் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நம்ம பிரபலங்கள் களம் காணும் தொகுதி அப்படின்னு நிலவரம் ஒன்று பார்த்தோம்னா, ராம்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அவர் களத்தில் இருக்கிறாரு. திரு நவாஸ் கனி ஏற்கனவே சிட்டிங் எம்பி அவரும் இருக்கிறாரு. திரு ஜெயபெருமாள் அதிமுகலேருந்து, திருமதி சந்திரபிரபா நாம் தமிழர் கட்சியிலேருந்து இருக்காங்க. 2009 இந்த டேட்டாவும் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ தான் வந்திருக்காங்க நம்ம ஆட்கள். இந்த டேட்டாவை தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி 2009 68.8% ராமநாதபுரத்தினுடைய வாக்கு சதவீதம் இருந்தது. 2014 68.8 எக்ஸாக்டாக அப்படியே ரிப்பீட் ஆயிருந்தது. 2019 69.1 அப்படின்னா ராமநாதபுரத்தினுடைய வாக்கு சதவீதம் என்பது எப்போதுமே ஸ்டேட் ஆவரேஜை விட குறைவாக இருந்திருக்குன்னு பார்க்க முடியுது. ஸ்டேட் ஆவரேஜ் 72 73 இருக்கக்கூடிய இடத்துல 68 69 அப்படின்னு இருக்கு. இந்த முறை 40.9ங்கிறது ஓரளவுக்கு ரீசனபிளி மற்ற இடங்களோட ஒப்பிடும்போது கொஞ்சம் ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களாக நிற்கிறதுனால ஒரு கூடுதல் கவனம் இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா? எப்படி பார்க்குறீங்க? 6 தான் வருது இப்பவுமே ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா. அந்த கணக்கில் போட்டு பார்த்தீங்கன்னா போன தடவை இந்த 68 69 தான் வந்து நிற்கும் போல இருக்கு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய இந்த ஒரு மணி நிலவரப்படி 39.43% அப்படிங்கிறது ஒட்டுமொத்த வாக்கு சதவீதமாக வந்திருக்கக்கூடியதை பார்க்குறோம். ஓவரால் தமிழ்நாட்டுடைய ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு மணி நிலவரத்தில் இருக்கக்கூடியதாக பார்க்குறோம். இன்னும் மற்ற தொகுதிகள் ஒவ்வொரு தொகுதி வாரியாக கூட நம்ம பார்த்தலாம். மதுரையில் 35.79% மதுரையை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வாக்கு சதவீதம் 39.43%. இப்போ 2019 72.44% வாக்குகள் அதை எட்டி விடுமா அல்லது இன்னும் அதுக்கு சிரமப்பட தொடர்ந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 11 மணியை பற்றி பேசியிருந்தோம். இப்போ 1 மணி வந்தாச்சு. இப்பவும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த 6ங்கிற ஆவரேஜ் போயிட்டு இருக்கு. அதுக்கு மேலே போகலையே, ஏழையே தொடலையே. ஆமா, அப்ப இதுக்கப்புறம் மதியம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 4 மணி வரைக்கும் வெயில் ஆரம்பிச்சிருச்சுன்னா காலையில வர்றது. இப்ப வெயில் காலம் காலையில ஓட்ட போட்டு போயிடலாங்கிறது தான் காலையில வர்றாங்க. வெயில் ஏற ஏற கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் தான் திரும்ப ஷூட் அப் ஆகும். எப்படி வந்தாலுமே போன தடவை வந்தது மாதிரி வரும்னு எனக்கு தோணல. புதுச்சேரியினுடைய வாக்கு சதவீதம் 44.95 இருக்கிறது. 7க்கு மேல வருது. ஆமா, இது 7%. ஒரு மணி நேரத்துக்கு 7% இருக்குன்னா தமிழ்நாட்டு சராசரியை விட சற்றே கூடுதலாக சராசரியாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். ஒரு தொகுதி எப்போதுமே புதுச்சேரி கூடுதலாக தான் இருந்திருக்கு. 2019 அப்படிதான் இருந்திருக்கு. 14 கூடுதலாகத்தான் இருந்திருக்குது. எனவே இந்த முறை அப்படி வரது. பக்கத்தில் இருக்க கடலூர்ல டிராப் இருக்கு. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கிற கடலூர் வந்து 40 தொடல இருக்கிறதுல இருக்கிறது இருக்கு. கடலூர் 37 தான் இருக்கு. 7% குறைவா இருக்கு. அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 1% குறைவு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த சதவீதம் அப்படிங்கிறதையும் ரொம்ப குறைவாக தான் பார்க்குறோம். ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியினுடைய ஒட்டுமொத்த ஆவரேஜும் கூட நம்ம பார்க்கலாம். அதுக்கிடையில் நம்ம காயத்ரி வந்து தமிழ்நாட்டுடைய கடந்த தேர்தல்களுடைய ஒப்பீடு அப்படிங்கிறதுல என்னெல்லாம் பார்க்கலாம் காயத்ரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட்டாலேருந்து? எஸ், நிச்சயமாக கார்த்திகை செல்வன். இப்போ 2019 தேர்தலை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அடிப்படையாக இந்த காரணிகள் அப்படின்னு சில விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்கலாம். அந்த அடிப்படையில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, இப்போ இந்த கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல யாருக்கான ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது இப்போ டிஎம்கே வந்து போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடங்களில் யாருக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கடந்த தேர்தல்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத மாதிரி பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்த்தோம்னா 19 இடங்களில் வந்து அந்த டிஎம்கே வந்து அதாவது இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அல்ல, இது கடந்த தேர்தல்களோட நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒப்பீடும் அந்த சதவீத அடிப்படையிலும் தான் நம்ம இதை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகளினுடைய அந்த வாக்கு சதவீதத்தை கடந்த தேர்தல்களில் எப்படி வந்து தக்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது அவங்களுக்கு மட்டுமே வந்து 46 விழுக்காடு அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக அவங்க இப்போ கூட்டணி அடிப்படையில் பார்க்கும் பொழுது 52.97 இருக்கு. இப்போ இந்த பர்சன்டேஜையே நம்ம திரும்பி திரும்பி பேசுகிறோம்னா இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது தான் பல இடங்களில் வந்து அவங்களுக்கு வந்து வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணியாக இருந்திருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது திமுகவிற்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது கடந்த 2019 மக்களவை தேர்தலில் ஒரு கணிசமான வெற்றியை கொடுக்கறதுக்கான முக்கிய புள்ளியாக இருந்திருக்கிறது. ஸோ அது இந்த தேர்தல்களில் எந்த அளவிற்கு அவங்களுக்கு வந்து சாதகமான ஒரு அம்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதும் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே மாதிரி
பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஓவரால் கொடுத்துருங்க காயத்ரி. போன 2019 ஓவரால் ரிசல்ட் கொடுங்க, நான் அதுல இருந்து பேசிக்கிறேன். ஓவரால் என்ன இருக்கு அப்படிங்கறத கொடுத்துட்டீங்கன்னா வில் டிஸ்கஸ் ஆன் திஸ். அதுக்குள்ள தமிழ்நாட்டினுடைய மற்ற ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தினுடைய அந்த வாக்கு சதவீதம் வந்துடும், நம்ம அதை பேசலாம். எஸ், இதான் ஓவரால் ஒட்டுமொத்தமாக இருக்கு. ஓகே, நன்றி நன்றி காயத்ரி. இப்போ இதில் ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது சார். நம்ம கடந்த தேர்தலுடைய எண்ணிக்கை தான், அதுக்குள்ளே இவங்க அந்த எண்ணிக்கையை தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் சொல்கிறேன் 52% திமுக கூட்டணிக்கு இருந்திருக்கு, இந்தியா கூட்டணிக்கு இருந்திருக்கு அப்படின்னா அது மீண்டும் இப்போது கிடைக்குமா அப்படிங்கிறதும், ஏன்னா இப்போ அதே கூட்டணி தொடருது, கமலஹாசன் கூட வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதும், எதிரில் மற்ற கூட்டணிகள் இந்த எண்ணிக்கையை நம்ம கொடுப்பாங்க, நம்ம கொடுத்துடலாமாப்பா, எடுத்துட்டு வாங்க திரும்ப காயத்ரியினுடைய அந்த மேஜிக் வால் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் அதை தான் டிஸ்கஸ் பண்ணணும், பத்திரிகையாளர்களும் அதை பார்த்தா தான் பேச முடியும், அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அந்த எண்ணிக்கையை, அந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வந்து இப்போ மீண்டும் ரீடைன் பண்ணப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதை எப்படி பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது 38 இடங்கள் வெற்றி பெற்றாங்க, இடங்களாக வெற்றி பெற்றாங்க, 52.56%, அதிமுக 21.3%, என்டிஏ அப்போ அது இதை தனியாக பிரித்து போட்டிருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட இந்த வாக்கு சதவீதத்திலேருந்து எப்படி மாறும் அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, ஒரு விஷயம், 2019க்கு 5 வருஷத்துக்கு முந்தின வாக்குப்பதிவு. எஸ், அதுக்கப்புறம் அண்மையில் 2021 சட்டப்பேரவை தேர்தல் நடந்திருக்கு. ஆமாம். இதுல டிஎம்கே கூட்டணியில் பெருமளவு எந்த மாற்றமும் கிடையாது. ஏடிஎம்கே கூட்டணியிலேருந்து 2 கட்சிகள் இல்லை, புதிய தமிழகம் இல்லாமல் இருந்தது, தேமுதிக இல்லாமல். ஓகே, அப்படி இல்லாமல் இருந்த நிலையிலேயே 19% 2019 பெற்ற அதிமுக 33% போச்சு. ஓகே, பட் அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 46% டிஎம்கே மட்டுமே பெற்றது. 2021 37% போச்சு. அப்போ ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு இடையிலான வாக்கு வித்தியாசம் 4% குறைந்தது. அதுக்கு முன்னால் ரொம்ப டிராஸ்டிக்காக இருந்தது. ஸோ அண்மை கால தேர்தலையே வந்து அந்த ஒரு மாற்றம் நடந்திருக்கு, அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஓகே, அதில் பிரித்து போட்டிருக்காங்க. அப்போ இருந்த தொகுதியை பார்க்குறீங்க. அப்போ அதே 2021 அசம்பிளி நேரத்தில் வாங்கினதில் இப்போ இந்தியா கூட்டணி இப்போ இருக்கிற கூட்டணியாக 45.33%, அதிமுக கூட்டணியாக 32.68%, என்டிஏ தனியா இப்போ 9.6, மற்றவர்கள் 12.39 இருக்கு. இடங்களா பார்க்கும்போது 2021 சட்டமன்ற தேர்தல் அசம்பிளி செக்மெண்ட்ல 6 இடங்களை அதிமுக கைப்பற்றிருக்கு. அந்த அடிப்படையில் வெற்றியாக பார்த்தா 33 இடங்கள் திமுக கூட்டணிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணிகளை வைத்து கணக்கு பார்க்கும்போது, ஏன்னா என்டிஏ தனியா போயிட்டாங்க, இப்போ தனித்தனியா பிரிவாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்தும் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்புகள் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பெர்சன்டேஜ் வைஸ் வைக்கக்கூடிய முடிவுகளும் இதுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஓகே, 2021ஓட பெர்சன்டேஜ்ல நம்ம வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓகே, நீங்க எப்படி பாக்குறீங்க கார்த்திக்? எஸ், இது வந்து அசம்பிளி எலெக்ஷனை வச்சுட்டு அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி இங்கே நம்ம பார்லிமெண்ட்டோட கம்பேர் பண்ணுறது சரியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா அப்போ அசம்பிளின்னு வரும்பொழுது ஏடிஎம்கே கூட அட்வான்டேஜஸ் ஜாஸ்தி. ஓகே, ஆனால் இப்போ நடக்கக்கூடியது தேர்தல்ன்றதே நீங்கள் ஏறக்குறைய வந்து ஒரு பைனரியாக தான் இருக்குது. ஓகே, நீங்கள் 1000 சொன்னாலும் கூட ஒரு ஐடியாலஜிக்கலாக வந்து 2 அணிகளுக்கு நடுவில் இந்தியா கூட்டணின்னு ஒரு பக்கமும், ஒரு பக்கம் பாஜகவோட ஹிந்துத்வா, இந்த பக்கம் வந்து ஒரு செக்யூலரிசம் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடிய இந்தியா கூட்டணின்ற மாதிரி தான் இருக்கு. அதை ஒட்டியே தான், ஏன்னா ஏடிஎம்கேவோட கேம்பெயினும் டிஎம்கேவோட கேம்பெயினுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. பெரிய இஷ்யூஸ்ல எந்த இல்லை, அவங்க வச்ச நேரட்டிவ்ல யார் சரியா பண்ணுவாங்கன்றதுல மட்டும்தான் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்ததே ஒழிய. அப்போ இந்த 2 நேரட்டிவ்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்கோர்ஸ், பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸும் பொழுது அப்போ நீங்க இந்த அசம்பிளி எலெக்ஷனோட பெர்சன்டேஜ் வந்து இதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணா சரியா இருக்காது. சத்யபிரதா சாகோட செய்தியாளர் சந்திப்பை பார்த்துட்டு நம்ம பேசிடலாம். அவங்க கொஞ்சம் வராம நம்ம யங் பர்சன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்தால் தான் நல்லா இருக்கும், அது மாதிரி நாங்கள் ஒரு வேண்டுகொள்கிறோம். ஏன்னா கொஞ்சம் வயசானவங்க அதெல்லாம் நமக்கு டைம் இன்னும் இருக்கு. 6 மணி வரைக்கும் கடைசியாக யார் இருந்தாலும் கூட அவங்ககிட்ட நம்ம அந்த வாக்குச்சாவடிலே வந்தாவே நம்ம அவங்க சீட் கொடுத்துட்டு ஓட்டு நம்ம வாங்க போகிறோம். அதனால அந்த மாதிரி நம்ம வாக்காளர்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வர மாதிரி நாங்கள் வேண்டுகொள்கிறோம். விலோங்கோடு பைபோல் 35.14%. 14. எங்க யாரு நம்ம கூடுதல் பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணிட்டு எப்பவுமே கொஞ்சம் எப்படி ஸ்மூத்தாக போக மாதிரி பார்க்குறோம்.
வாக்குச்சாவடியில் எதிராலும் பிஜேபி அதாவது காமராஜருக்கு போகிறதா இப்போ கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. அது ஏதாவது உங்களுக்கு தகவல் வந்திருக்கா? அந்த மாதிரி தகவல் நம்மக்கிட்ட இன்னும் வரல. ஸோ அது வந்தால் பார்த்துலாம். நிறைய இடங்கள் வந்து ஓட்டு இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி இப்போ புதுசாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நம்ம என்ன இது எங்களுக்கு 2-3 வார்டில் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இங்கே வந்து மிஸ்டேக் நடக்குது. அது நம்ம பார்க்கணும். ஒரு கேஸில் எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்தா தான் தெரியும். இருந்தாலும் நான் திருப்பி அது வேண்டிக்கொள்கிறேன். நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் நம்ம எபிக் கார்டில் இருக்கிற நம்பர் போட்டு நம்ம பார்க்கணும். மேபி ஒருவேளை நம்ம பக்கத்து வேறு ஏதோ ஒரு வாக்குச்சாவடிக்கு அது ஷிஃப்ட் ஆகிருக்கிற மாதிரியும் வாய்ப்பு இருக்கலாம். கட்டாயப்படுத்துறது எம்சிசி வயலேஷன். ஓட் போடுறதுக்கு கட்டாயம் யாருக்குமே நம்ம பண்ண முடியாது. அது ஒரு ஏன்னா நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சில வாக்குச்சாவடிகளுக்கு ஓட்டு போட போகும்போது அங்கே வாக்குச்சாவடியில் பெயர் இல்லாமல் அதிகாரிகள் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் இந்த வருஷம் போடலாம், அடுத்த வருஷம் போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகளே பொதுமக்கள்கிட்ட சொல்லுவதான கருத்து இல்லை. அந்த மாதிரி ரிப்போர்ட் நம்மக்கிட்ட வரல. பட் அந்த மாதிரியும் யாரும் சொல்லக்கூடாது. நிறைய பேருடைய அந்த நேம் வந்து லிஸ்ட்டில் இல்லை. ஆக்சுவலாக வந்து இப்போ நான் ஒரு பூத்தில் இருந்தேன், தேனாம்பேட்டை போயிருக்கேன். அங்கே வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து அவருடைய எபிக் கார்டு இருக்குது. ஆனால் அவருடைய நம்பர் வந்து அந்த எபிக் நம்பர் வந்து ஹெல்ப்லைன் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து அந்த பூத்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேருக்கு வந்து அவங்களுடைய ஓட்டர் நேம் வந்து லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்றாங்க. ஆனால் எபிக் கார்டு வச்சுருக்காங்க. அது எப்படி சார் இது என்ன குழப்பம்? இல்லை, அது கேஸ் பை கேஸ் தான் நம்ம செக் பண்ணோம். ஒருவேளை நம்ம 3 கேட்டகரி ஓட்டர்ஸ்க்கு நம்ம வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்படுவாங்க. அப்சென்ட், ஷிஃப்டட், டெட், இது 3 கேட்டகரியில் ஏதாவது இருக்கலாம். இன்னொரு என்ன இதில் இல்லைனாக்க இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குனாக்கா நம்ம 1500க்கு மேலே போகும்போது இன்னொரு பக்கத்தில் ஒரு வாக்குச்சாவடிக்கும் அந்த ஒரு சில பேர் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுவும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் அதை நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு ஒரு சப்போஸ் வேறு ஒரு வாக்குச்சாவடியில் இருந்தால் அங்கே நம்ம ஓட்டு போடலாம். இப்போ மெஷின்ஸ் எல்லாம் ரிப்பேர் மாதிரி அந்த மாதிரி நமக்கு இப்போ தகவல் அவ்வளோ வரல. காலையில் தான் ஒரு 10-11 தான் வந்திருந்தது. அதுக்கப்புறம் அவ்வளோ ஒன்றும் வரல. இப்போ ஸ்மூத்தாக தான் போயிட்டு. தேங்க்யூ. தமிழ்நாட்டில் பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 40.05% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தருமபுரியில் அதிகபட்சமாக 44.08%. அதேபோல மிக குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் 32% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இந்த வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இந்த ஆண்டும் இந்த தேர்தலிலும் கூட சென்னையினுடைய 3 தொகுதிகளிலுமே வாக்கு சதவீதம் குறைவாகவே இருந்திருக்கின்றன. அதை கடந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய 8 தொகுதிகளுடைய வாக்குப்பதிவில் 36.96% 1 மணி அளவில் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதி, ராஜஸ்தானில் 12 தொகுதிகளில் வாக்குப்பதிவு, அதில் 33.7% அந்த வாக்கு சதவீதம் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். எனவே ராஜஸ்தான் ஒரு அதிகமான இடத்தை பெறக்கூடிய ஒரு இருக்குது. அதேபோல் பீகார் 4 தொகுதி இன்றைக்கு வாக்குப்பதிவு நடக்கிறது. அதனுடைய நிலவரமும் பார்க்குறோம். ராஜஸ்தான் 33.73, உத்தரப்பிரதேசம் 36.96, பீகார் 32.41, மேற்கு வங்கம் 50.96, மகாராஷ்டிரா 32.36, மத்திய பிரதேசம் 44.18. மேற்கு வங்கத்தில் 3 தொகுதிகள் தான் வாக்குப்பதிவு. ஆனாலும் கூட மேற்கு வங்கம் வாக்குப்பதிவு அதிகமாகவே இருக்கிறது. கடந்த தேர்தலையும் 80% மேற்கு வங்கம் தாண்டி இருந்துச்சு. 2019 மேற்கு வங்கத்தினுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்தது. இந்த 6 மாநிலங்களுடைய வாக்குப்பதிவு நிலவரம் உள்ளிட்ட அம்சங்களையும் நம்ம பேச இருக்கிறோம். மேற்கு வங்கம் அதிகமாக இருக்கிறது எதை காண்பிக்கிறது? அல்லது ஆவரேஜ் இதுவரைக்கும் பார்த்தோன்னா தமிழ்நாட்டு ஆவரேஜை விட மத்திய பிரதேசமும் மேற்கு வங்கம் தான் கூட இருக்குது. மற்ற எல்லாம் இதை விட குறைவாகத்தான் இருக்கிறது. அப்படின்னா அதை என்னவா புரிஞ்சுக்கணும்? கார்த்திகேயன், நீங்கள் உங்களுடைய பார்வையை சொல்லிட்டீங்கன்னா ஒரு இடைவேளைக்கு சொல்லலாம். இந்த 6ல் வந்து முக்கியமாக இந்த பிஜேபி ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய ராஜஸ்தான் அவங்க ரூலிங் பார்ட்டி, உத்தரப்பிரதேஷ், பீகாரில் அவங்க ரூலிங் அலையன்ஸு, அதே போல் மகாராஷ்டிரா, இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3-4 இடத்துலையுமே வந்து பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. எதுவுமே 35-30 ஒன்றே ஒன்று தான் 35 தாண்டி இருக்குது. அப்போ வந்து டெஃபினட் மத்திய பிரதேசம் 44 இருக்குது. அந்த ஒன்று தான் சொல்கிறேன், ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும்தான். மத்திய பிரதேசில் 6 இடங்களில் மட்டும் அந்த நடக்குது. ஆனால் அந்த மித்த இடத்துல அந்த 4 மாநிலங்கள்லையும் வந்து அந்த பெர்சன்டேஜ் இவ்வளோ டிப் அப்படின்றது ஜென்ரலாக வந்து அது ஹையாக இருக்கக்கூடியது அந்த பகுதியெல்லாம். ஆனால் அங்கே இவ்வளோ டிப்னா அப்போ டெஃபினட்டாக வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபட்டிக் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி நிச்சயமாக மக்களுக்கு ஒரு சோர்வு இருக்குது. ஏன்னா பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டு
பிளஸ் உத்தரப்பிரதேசத்துல வந்து ராமர் கோயிலுக்கு அப்புறம் 36 தான் வருது. 29 தொகுதிகள் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிராவை சேர்த்தோம்னா 29 தொகுதிகள் வருது. நீங்க சொல்லக்கூடிய பிஜேபி ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியது அல்லது கூட்டணி இருக்கக்கூடியது. ஆமா, அதுலயும் வந்து இந்த ராமர் கோயிலுக்கு அப்புறம் மோடி அவர்களுடைய பிரைம் மினிஸ்டர் பிளஸ் அவர் அமித்ஷா அவருடைய பெரிய பிரச்சாரம், அவர்கள் அந்த பகுதிக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் அந்த ஹிந்துத்துவ அஜெண்டாவை ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போனது, இதற்கப்புறம் இவ்வளவு வருது அப்படின்னா அப்ப அண்டர்லைங் காஸ் வேற ஏதோ இருக்கு. இங்க பெரிய வேவ் இல்ல. ஒரு ரெண்டு விஷயம் ஒன்று தெரியுது. ஒன்று வந்து மோடிக்கு ஸ்ட்ராங் வேவ் இல்லை அப்படின்றது பால்பபிள், அது நல்லாவே தெரியுது. இன்னொன்று மக்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், வேற பிரச்சனைகள் இருக்கு. இந்துத்துவாவை தாண்டி அவர் பேசக்கூடிய எதிர்ப்பு வாக்குகளாகவும் வரணும்ல. ஒரு ஆட்சி மாற்றினா வழக்கமா ஒரு அலைன்னு ஒன்று இருக்கு. வந்தா இப்போ மேற்கு வங்கத்தில் 50.96 இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து ஒரு பெரிய கோவம் இருக்கு. அப்படி அதை வந்து வெளிப்படுத்தியே தீரணும், கொட்டி தீக்கணுன்றதை பெரிய அளவுக்கு வாக்கு செலுத்தி ஒன்று வெளியே அனுப்புவாங்க. இல்லைன்னா இந்த ஸ்ட்ராங் ஹோல்ல வந்து இந்துத்துவா ஓட் பேங்க் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஹோல்ஸ்ல ஓட்டு போடல ஆர்வம் இல்ல அப்படின்னா வந்து அப்ப நீங்க அந்த ஓட் பேங்க் அந்த பேஸ்லயே அந்த இந்துத்துவ பேஸ்லயே பல பேருக்கு வந்து சுணக்கம் இருக்கு, இல்லைன்னா ஆர்வமின்மை இருக்கு அப்படின்னா பல விஷயங்கள் வந்து பிஜேபி அட்ரஸ் பண்ண வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். பேசணும். நான் கிளாட்சன் கேட்டுட்டு கோலாகலம் உங்கள்கிட்ட வரேன். லட்சுமி, உங்களுக்கு இதுல பாயிண்ட் இருக்கு. இந்த இதை இப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கா வட மாநிலங்களுடைய இந்த 1 மணி வரையிலான? உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோயிலுக்கு அப்புறம் பெரிய அளவுல அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருந்திருக்கணும் இல்லையா பிஜேபிக்கு. அதுவும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம். இப்படி இருக்கும்போது வெறும் 36%. ஆனா இந்த உத்தரப்பிரதேசத்துல வேற ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 8 தொகுதிகளிலுமே இஸ்லாமியர்கள் 20% மேலான வாக்குகள் இருக்கக்கூடிய தொகுதிகள். அதை பத்தி நம்ம டீடைலா பேச போறோம். நான் சொல்றேன். அதாவது ஒரு அச்ச உணர்வு இருக்கு. நீங்க வந்து நிறைய இடங்கள்ல குஜராத்ல வந்து 2002க்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல போனீங்கன்னா அந்த அதாவது எலெக்ஷன் ஒட்டி அங்க வந்து நீங்க போனீங்கன்னா என்ன சொல்வா, யாருமே பேச மாட்டாங்க. யாருக்கு ஓட்டு போட போறீங்க இல்ல எப்படி எதுவுமே பேச மாட்டாங்க. வாக்களிக்கிற அன்னைக்கும் அமைதியாக தான் இருப்பாங்க. ஒண்ணு போய் பிஜேபிக்கே ஓட்டு போட்டு வந்துருவாங்க, இல்ல போடாம அமைதியா இருந்துருவாங்க. இது வந்து அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடா தான் நான் பார்க்கிறேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சில இடங்கள்ல அப்படி இருந்தாலுமே கூட நீங்க சொல்லக்கூடிய இடத்துல இருந்து பார்த்தா அவங்க வாக்களிக்க போகலன்னா முடிவுல வேற எந்த மாற்றமும் வராதுங்கிற மாதிரி தானே. ஆமா, ஏதாவது நாங்க என்ன செய்தாலும் எங்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி தானே நடக்க போகுது, என்ன செய்தாலும் இதுல மாற்றம் வரப்போறது இல்ல, அப்ப நாங்க எதுக்கு போய் வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு விரக்தி அது வந்து இருக்கும். ஒரு அச்ச முரண்டு இருக்காங்க இல்ல அதுல நீங்க அது வந்து ஏன் வந்து சிறுபான்மையினர் மட்டும் வாக்கு போட வராம இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது அப்படி அவங்க இந்த பார்வை சொல்றாங்க. அதுவே அந்த கான்ட்ரரி வந்து நீங்க வேலையின்மை இல்ல வறுமை இது விலைவாசி உயர்வுனால நீங்க ஹிந்துத்துவா ஓட் பேங்க்ல கூட அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வரலாம்ல. அதனால கூட குறையலாம். ஏன்னா நீங்க வால்வாசா டூ ஆர் டைன்னு சொல்லிட்டு லைஃப் ஆர் டெத்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வாக்கு கட்டாயம் செலுத்த வேண்டிய கம்பல்ஷன் இருக்கு. அவர் சொல்றது போல அச்ச உணர்வு இருக்கு, உயிருக்கு பயஞ்சது வேற எதுவும் கிடையாது. அதனால வந்து வாக்கு செலுத்த வரல அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இல்லைனாலும் வாக்கு செலுத்தாம இருந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு இதே நிலையின் பொழுது ஒரே வாய்ப்பு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு பாயிண்ட் ரெண்டு பேருமே they are making it. நீங்க வந்து ஒரு ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் பிஜேபி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. லார்ஜ்லி ராஜஸ்தானில் முழுமையான இடங்களை கடந்த முறை வெற்றி பெற்றாங்க. உத்தரப்பிரதேசத்திலையும் அதிகப்படியான எண்ணிக்கை, பீகார் அதே போல் அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், மகாராஷ்டிராலையும் அவங்க தான் இருக்காங்கன்னா இதில் பெரிய அளவுக்கு ஓட்டர் டர்ன் அவுட் இல்லைங்கிறத எப்படி பார்க்க வேண்டியது? அது எப்படி பார்க்கணும்? அதே நேரத்தில் மேற்கு வங்கத்தில் ஏன் இவ்வளோ வந்திருக்கு? மேற்கு வங்கம் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னலாகவே 80% மேலே போல ஆகக்கூடிய மேற்கு வங்கத்தினுடைய மொத்த ஓட்டர்ஸில் 27% 30% முஸ்லீம்ஸ் ஓட்டர்ஸ். பொதுவாக சிறுபான்மையினர் என்மாசா அப்படியே வந்து ஓட்டு போடுறது உண்டு. அதனால எப்போதுமே வந்து வெஸ்ட் பெங்காலில் அவங்க கரெக்டாக கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ்டாக ஓட்டை போட்டுறாங்க. அது வந்து இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சுக்கு காரணமாக இருக்கும். சரி, அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க யூபியில் இப்போ இருக்கிற தொகுதிகளில் பெரும்பாலானது முஸ்லீம் தொகுதிகள் தான். முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கு, 20% இருக்கக்கூடிய. அப்படி இப்போ இதே ஒரு மேற்கு வங்கத்துடைய லாஜிக்கை அதில் அப்ளை பண்ணி பார்த்தா ஒரு சர்ஜ் இருக்கணும்ல, அது ஏன் இல்லை? ஒரே ஒரு விஷயம், இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு எல்லாத்தையும் எடுத்துக்க. அதாவது யூபியில் வந்து பிஜேபி ஸ்வீப் பண்ணும், 80ல் 75 வரைக்கும் வரும். ஏன் உங்களுடைய நியூஸ் 18 கருத்து கணிப்பை நீங்கள் எடுத்து பார்த்தா என்டிஏவுக்கு 411 கொடுத்துருந்தீங்க. அதுலேயே வந்து அந்த என்டிஏ கூட்டணிக்கே 77 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தது. இது வந்து எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள், சமாஜ்வாதி, அவங்களுக்கு வந்து ஒரு சலிப்பை உருவாக்கியிருக்கும், கலைப்பை. என்ன ஓட்டு போட்டாலும் இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, எதுக்கு போகணும்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ரிசல்ட்டு தெரிஞ்சாச்சு.
யூபியில் 80ல் யார் ஜெயிப்பா 75-70ன்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியறப்ப நான் எதுக்கு ஓட்டு போடணும், நம்ம எது தோக்கிற கட்சி தான், அவங்க ஜெயிக்கிற கட்சி, இதுதான் காரணமாக இருந்திருக்கும். அதனால வந்து யூபியில் குறைஞ்சிருக்கு. இந்த முடிவுகளை நம்ம அப்படி பொருத்தி பார்க்க முடியாது, பார்க்க அவசியம் இல்லைன்றீங்க. இந்த இதனால எந்த மாற்றமும் வந்துடும் அப்படின்னு இன்னைக்கு சொல்றேங்க. யூபியில் எவ்வளவு ரிசல்ட் வரப்போகுதுன்னு பாருங்க. மோர் தென் 70 அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க. ஓகே மோர் தென் 70 திட்டோட்டமா ஸ்கோர் பண்ணுவாங்க. நான் யூபி மட்டும் நம்ம விஷயத்துல எந்த கருத்து கடுப்பும் வேற விதமா சொல்லல. ஒரு 50 தான் இவங்க செய்வாங்க, 30 சமாஜ்வாதி காங்கிரஸ் ஜெயிக்கணும், ஒரு கருத்து கணிப்பு எனக்கு காட்டுங்க. விரும்புறேன்னா வாக்கு சதவீத அடிப்படையில் இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறது வாக்கு கணிப்புகள். இதுக்கு முன்னாடியான ப்ரெடிக்ஷன்ஸ், இன்னைக்கு இது வந்து ஃபேக்ட். எஸ், அது பர்சன்டேஜ்ங்கிறது அதத்தான் சொல்றேன். இந்த வாக்கு சதவீத அடிப்படை ஏன் இந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சது அப்படின்னா, ஓட்டு போட்டு புண்ணியம் இல்ல, அவங்க தான் ஜெயிக்க போறாங்கங்கிற உணர்வு. அதனால எதிர்த்தரப்புல வாக்களிக்க வரல. எஸ், அதாவது இந்த மாதிரி ஒரு அகாடமிஷனா அல்லது ஒரு டேட்டா சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனை இப்போ நம்ம சொல்லவே முடியாது. ஏன் வராங்கன்னு சொல்லி, ஏன் வரலன்னு சொல்லி, இல்லை போன முறை வந்தவங்க தான் வந்த மாதிரி ஓட்டு போட்டாங்களா, டைப் ஆஃப் ஓட்டர்ஸ், சோஷியோ எக்கனாமிக் டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஓட்டர்ஸ், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இல்லாமல் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது இருக்கிறது வந்து ஓட்டிங் நம்பர்ஸ், அவ்வளோதான். யார் ஓட்டு போட்டாங்கன்னு இது வரைக்கும் தெரியாது. நம்ம பாஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல என்ன பர்சன்டேஜ்ங்கிறதை பார்த்துடலாம். நான் அந்த டேட்டாவும் கொடுத்தனா நம்ம ஒரு கிளாரிட்டி வர முடியும். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய இந்த 1 மணி அளவிலான அதிகபட்ச குறைந்தபட்ச அந்த டேட்டா பார்த்துடலாம். தருமபுரி 44.08% வாக்குகள், அதிகமான வாக்களிப்பு அங்கே தான் இருந்திருக்கு. கள்ளக்குறிச்சி 44%, நாமக்கல் 43.6, ஆரணி 43.62, கரூர் 43.6. இதுதான் அதிகபட்ச வாக்குகள் 1 மணி அளவில். குறைந்த அளவு மத்திய சென்னை அப்படியே தொடர்ந்துட்டே இருக்குது, எங்களை யாரும் பீட் பண்ண முடியாதுங்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க. 32.31%, தென் சென்னை 33.93, வட சென்னை 35.09, மதுரை 37.11, ஸ்ரீபெரும்புதூர் 37.4. இந்த 5லையும் நிறைய படித்தவர்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு சொல்லலாம், அல்ல மாநகர பகுதிகள்னு சொல்லலாம். ஸ்ரீபெரும்புதூர் சேர்த்தே சொல்கிறேன். நிறைய இண்டஸ்ட்ரியெலாம் வந்த பிறகும் இந்த நிலை தான் இருக்குது. நம்ம இதை பற்றி பேச போகிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய வாக்கு சதவீதம், அதே போல் வட மாநிலங்களில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல்களில் வரக்கூடிய வாக்கு சதவீதம் என்னவாக இருக்கிறது, இதில் என்டிஏக்கான வெற்றியா அல்லது இந்தியாவுக்கு சரிவிலிருந்து மீள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறதா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கின்றன. அதை பற்றியும் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.